4 வகையான கட்டளைகள், அதாவது பார்த்தீங்கன்னா கையை இழுத்து அடக்கி பிடித்தவாறு தான் இருக்க வேண்டும். இந்த 7 சக்கரங்கள் ஏற்றப்பட்ட மூச்சுகள் நிறுத்தியவாறு இருக்கணும். ஆனால் நம்முடைய மூக்குடைய துவாரத்திலே இந்த நான் சொன்ன பயிற்சி முறையாக செய்திருந்தால் நம்முடைய மூக்குடைய துவாரத்தில் வரக்கூடிய காற்றானது தடைப்பட்டு வாய் வழியாக தான் காற்று வரும். இதை வாய் வழியாக சிவத்தை விடுவதாலே வாசி என்றும் சொல்லலாம். அதே போல சிவம் என்றால் வாசி, சுவாசம். இந்த சுவாசத்தை நம் வாழ்வையாக சுவாசிக்கும் போது ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் பெருகும். இந்த பிரபஞ்சம் நம்மை தேடி வரும். ஆன்மீகம் என்றாலே ஆன்மாவை மிகப்படுத்தல், நமக்குள்ளக்கூடிய ஆத்ம சக்தியை பெரிதுபடுத்தி மிகப்படுத்தி வெளிக்கொண்டு வரக்கூடிய மாபெரும் சக்தியே இந்த ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை நாம் செய்ய என்ன கட்டளைகள் தேவை என்றால், இந்த 2 கண்களையும் மேல் நோக்கி பார்த்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நம்முடைய புருவ மத்தியிலே நம்முடைய சிந்தனை வைத்து சிவம் இந்த புருவ மத்தியிலே நமக்கு காட்சியளிப்பதாக நினைத்து கொண்டு எண்ணத்தை சிதறவிடாமல் உங்களுடைய பார்வைகளை இந்த புருவ மத்தியில வைத்து அந்த கண்ணை மூடும் போது ஒரு குருவுடைய துணையோடு நமக்குள்ளக்கூடிய அந்த குண்டலி சக்தியை மேக்னெட் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள், காந்த ஈர்ப்பு விசை என்று சொல்லுவோம். அந்த காந்த ஈர்ப்பு விசை முறையாக பயிற்சி பெற்ற ஒரு குரு நமக்கு முதுகு பின்னாடி கையை வைத்து ஏற்றும் போது அந்த குண்டலி சக்தியானது சிறுக சிறுக வெப்பமடைந்து மேல் நோக்கி வரும். அப்படி வரக்கூடிய அந்த குண்டலி சக்தி நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய மூளையுடைய அதிர்வுகளை, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு 1,18,000 எண்ணங்கள் தனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்கிறது அறிவியல். அந்த 1,18,000 எண்ணங்களையும் ஊக்குவிக்கும் ஒரு வர்ணமாகவும் ஒரு ஊக்க பொருளாகவும் இந்த உயிரணுக்கள் செயல்பட்டு நம் தலையில் இருக்கக்கூடிய 1000 இதை கொண்ட தாமரை மலை என்று சொல்வார்கள். 1000 குறுகிய நரம்புகளை கொண்டது இந்த மூளை. அந்த மூளையக்கூடிய அணுக்களை பெரிதுபடுத்தி மாபெரும் சக்தியாக நம்முடைய உயிரணுக்கள் செயல்படும். அப்படி வரும்போது நம்முடைய சிறுசிலே ஒரு பாரமான ஒரு அழுத்தமும், அதே போல நம்முடைய ரோமமானது ஒரு உச்சநிலை அடைந்த ஒரு பிரகாசத்தோடும், அதே போல நம்முடைய உடலாகப்பட்டது ஒரு நீரிலே நீந்தக்கூடிய அளவிலும், அக்னியிலே குளித்த ஒரு வெப்பத்தாலும், அதே போல பஞ்சபூதங்களுடைய தத்துவம் நம் உடலிலே ஆளுமை செய்த ஒரு தன்மை இருக்கும். இந்த ஆளுமை செய்யக்கூடிய காலத்திலே இந்த 1000 இதை கொண்ட தாமரை மலர் என்கக்கூடிய தலையிலே உருண்டி கொண்டிருக்கூடிய அந்த மலரை நாம் வெடிக்க செய்யும் போது நம் உடலில்